சின்ன வயசில் சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த பக்கம் பார்க்காத பார்க்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. பார்த்துருக்குறீங்களா? கவனிங்க. அது மாதிரி தான். கவனிங்க. இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கவனிங்க. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இல்லையா சுவிசேஷகராக இருந்த பில்லி கிரஹாம் என்ற பிரசங்கியார், அவர் போய் கூட்டங்கள் நடத்துகிற பட்டணங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும். சரிங்களா? அந்த கூட்டத்துக்கு வருகிற அநேகம் பேர் என்ன செஞ்சிருவாங்க? கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு புது வாழ்வுக்குள்ளே வருவாங்க. அப்படி ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு சகோதரனை அவங்களுடைய வீட்டில் அழைக்கிறாங்க, கூட்டத்துக்கு வான்னு. அவர் வரவே மாட்டேன்னு சொல்லுகிறார். பிறகு கட்டாயப்படுத்தி, ஏன்னா அவர் சில தவறான வழிகளில் வாழ்கிறாரு, அவிசுவாசியாக இருக்கிறாரு, ஆண்டவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கூட்டங்கள் நற்செய்தி இதெல்லாம் அவருக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கட்டாயத்தின் பேரில் நான் வருவேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இல்லையா, ஒரு நிபந்தனை, நான் காதில் பஞ்சை வச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? பஞ்சை வச்சுட்டு கூட்டத்துக்கு வந்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அங்கே சொல்கிறது ஏதாவது கேட்குமா? பாடல்கள் புரியுமா? என்ன புரியும்? சரி, அப்படியாவது வான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அழைத்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்க. இவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். பாடல்கள், ஆராதனை, சாட்சி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நேரங்கள், மணி நேரங்கள் போய் கொண்டே இருக்கிறது. பிரசங்கமும் ஆரம்பித்து விட்டது. சில மணி நேரம் கழிந்த பிறகு காதில் பஞ்சு இருக்கிறது, ஒரு நிமிடம் எடுத்தால் நல்லா இருக்கும் போல தோன்றுகிறதுன்னு ஒரு நிமிஷம் எடுத்துட்டு திரும்ப வச்சிருவோன்னு எடுத்திருக்கிறாரு. எடுத்தவர் திரும்ப வைக்கவே முடியலை. எடுத்த அந்த நொடியில் கர்த்தர் அவருக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்து பாருங்க, அவரை அன்றைக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய ஆள்கைக்குள்ள என்ன செய்தார்? தன்னுடைய மகனாக மாற்றி விட்டார். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். இப்போ என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு காதில் பஞ்சு இருக்குது. அதை தான் இங்கே சொல்ல வர்றேன். நிறைய பேருக்கு காதில் பஞ்சோடு சபைக்கு வர்றாங்க, காதில் பஞ்சோடு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதெல்லாம் எடுத்து போடணும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாரு, கவனிங்க. உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள் காண்கிற கண்களாக இருக்கும், என் காதுகள் கேட்கிற காதுகளாக இருக்கும், என் இருதயம் உணர்ந்து கொள்ளுகிற அறிந்து கொள்ளுகிற இருதயமாக, கீழ்ப்படுகிற இருதயமாக இருக்கும். ஆமேன். ஸோ இப்படிப்பட்ட உணர்ந்து கொள்ளாத இல்லையா அடைத்திருக்கிற காதுகள், குருடாக்கப்பட்ட கண்களை உடையவர்களால் தான் என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியலை. கவனிக்கிறீங்களா? அதை பற்றி தான் பவுல் இங்கே என்ன செய்கிறாரு, எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் என்ன செய்ய முடியல? பிரகாசிக்க முடியவில்லை. ஏன்னா வெளிச்சம் வந்தால் என்ன நடக்கும்? ஒளி வந்தால் முதல்ல என்ன நடக்கும்னா, எல்லாத்தையும் என்ன செய்யும்? அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டும். வாழ்க்கையில் எது தேவை, தேவையில்லை, எது அசிங்கம், எது நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு, எது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒளியாகிய ஆண்டவர் வந்தால் நமக்கு காட்டுவார். ஆனால் அதை பார்க்காதபடிக்கும், அதை கவனிக்காதபடிக்கும், அதை கேட்காதபடிக்கும், காதலை பஞ்ச வைத்தது போல, கண்ணு குருடாக்கப்பட்டது போல, இருதயம் அடைக்கப்பட்ட இருதயமாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதம், முன்னேற்றம், வெற்றி வரும்? இல்லைங்களா? அதனால் இன்றைக்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் இதை கேட்க அத்தனை பேரும் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து கவனிங்க, ஒரு விண்ணப்பம் செய்ய போகிறோம். என்னன்னா, ஆண்டவரே, எங்களுக்கு கேட்கிற காதுகள், எங்களுக்கு காண்கிற கண்கள், உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை தாங்கப்பா. இன்றைக்கு மாத்திரமில்லைங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது, ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துகிறீர், நீர் என்னோடு பேசுகிறீர், நீர் என் மேல் அன்பாயிருக்கிறீர், என்னை வழி நடத்த நீர் பிரியமாயிருக்கிறீர், நீர் பேசுவதை நான் கேட்பேன், ஓ நீர் காண்பிக்கிற பாதையில் போவேன், என்னுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து உணர்ந்து கீழ்ப்படியும்பா, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார்.
உங்களை நிச்சயமாக ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார், வெற்றிக்கு ஏதுவாக நடத்துவார், உங்களை உயர்வுக்கு நேராக நடத்துவார், பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் அதை கேட்கிறதற்கு நீங்கள் தயாராக இல்லைன்னா, அவர் பேசுகிறத கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரோடு நேரம் செலவிட வேண்டும். தேவன் வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார்னா, நான் அவர் வழிநடத்தலை கேட்கவும், அவரோடு நேரம் செலவழிக்கவும், அப்படி ஆலோசனையை கேட்கவும், கீழ்ப்படியவும், அவர் வழிகாட்டுதலை நான் கேட்கவும், அதன் வழியில் நடக்கவும் நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தான் என்னவாகும்? பிரகாசம் அதிகரிக்கும், பலன் அதிகரிக்கும்.